ஒரு சின்ன சிலந்தி பூச்சி ஒரு தொண்டு பண்ணுது. அந்த தொண்டு பண்ணதுனால அந்த சிலந்தி பூச்சியை கோச்சங்க சோழராக மாற்றினார் சிவபெருமான். ஒரு சிவாலயத்தில் ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தா, ஒரு சிவாலயத்தில் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தால், சிவாலயத்தில் திருப்பணி செய்தால் 21 தலைமுறைக்கு அவர்கள் ஓங்கி வாழ்வார்கள் என்று நம்முடைய புராணம் சொல்லுகிறது. சிவாலயத்தில் போய் குப்பையை அள்ளு, உடம்புல வியாதி போகும். சித்தர் சொல்றார், அகத்தியர் சொல்றார். என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சொரியாசிஸ் பிரச்சனை, உடம்பெல்லாம் அப்படியே கொட்டுச்சு. எத்தனை வைத்தியம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. திருவண்ணாமலைக்கு போ, கிரிவல பாதையில் போய் குப்பையை அள்ளிட்டு வா போ அப்படின்னு சொன்னேன். குப்பையை அள்ளு. 2 நாள் தங்கி இருந்து குப்பையெல்லாம் அள்ளினாரு. சரியா 15 நாள்ல அந்த வியாதி குணமாச்சு அண்ணாமலையாருடைய கருணையினால. இதுதான் பரிகாரம். புங்கமலத்தயனொடுமால் அறியாத நெறியானே பொங்கலர் சேர்க்குவி முளையால் கூறாவண்ணீராடி ஓங்கழில் சொத்திருவாரூர் உடையானே அடியேன் புங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே சடையானே தழலாடி தயங்கு இலை சோல படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உனை அல்லாது ஒரு துணை மற்றறியேனே உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமந்துரையும் கூத்தாவுள் குறைகழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே குற்றால தமந்துரையும் கூத்தாவும் குறைகழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி கைலாசநாதர் கோயில் உத்திரமேரூர். இந்த கோவிலில் வந்து உழவர பணி நடந்துகிட்ருக்கு. நிறைய அடியார்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதமும் கூட வந்து இங்கே உழவர பணி நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடியாருக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோ பேர் செஞ்சும் இந்த மாதமும் வந்து உழவர பணி செய்கிறோம். நிறைய பேர் நினச்சிட்டாங்க போன மாதம் செஞ்சுட்டாங்க, இங்கே பணி இல்லை, கிடையாது. ஒரு முறையும் வந்து நம்ம எவ்வளவு தான் திரும்ப திரும்ப சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாலும் நிறைய புல் பொண்டு வளர்ந்துட்டே தான் இருக்கும். அப்போது ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செய்யணும். அதனால் இதே திருக்கோயிலில் மாதந்தோறும் தொடர்ந்து இங்கே உழவர பணி, அதாவது எல்லாரும் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல எல்லாரும் ஒரே நேரத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 பேர் அந்த தளத்தை சார்ந்தவங்க, அந்த பகுதியில் சுற்றி இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து செய்ய அந்த திருக்கோயில் முழுக்க வந்து சுத்தமாக இருக்கும். இப்போ உழவரன்னா நம்ம எதுக்கு செய்கிறோம்? இப்போது எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு சிவாலயங்களையும் அடியார்கள் மட்டும்தான் போய் உழவாரம் செய்கிறாங்க. பொதுமக்கள் கலந்துக்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. முதல்ல வந்து உழவாரம் ஏன் செய்கிறோன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்பர் என்கிற திருநாவுக்கரசர், இவர் தான் வந்து உழவார தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அன்பாக சொல்கிறோம். அவர் வந்து கையில் எடுத்தது உழவாரம். இந்த உழவாரம்ன்றது வந்து ஒவ்வொரு திருக்கோயிலையும் போய் பார்க்குறாரு. அந்த காலத்தில் சமண சமயம் ஓங்கி இருந்துச்சு. அவங்க வந்து கோவில்களை ரொம்பவே வழிபாடு இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அதனால சுவாமி அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்து, அதாவது முதல்ல சைவத்தில் இருந்தார், அப்புறம் சமணத்துக்கு வந்தார், திரும்பவும் சைவத்துக்கு வர்றாரு.
அப்போது இந்த சைவத்துக்கு வரப்போ சுவாமியுடைய பெருமைகளை புரிஞ்சதுக்கப்புறம் கோவில்களை சுத்தம் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. அவர் வெறும் உழவாரம் மட்டும் கையில் எடுத்தாருன்னா அதுவும் கிடையாது. அதோடு கூட தேவார பாடல்களையும் பாடி அவர் அதாவது பாமாலை சொல்லக்கூட தேவாரம், கையில் உழவாரம், இந்த ரெண்டத்தையும் ஒன்று சேர எடுத்தார். அப்போது நம்மளுடைய அடியார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம பதிகப்பாராயணத்தையும் இந்த மாதிரி உழவாரத்தையும் நம்ம கையில் எடுக்கணும். சரி, இதை செய்யறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உழவார பணியில் கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சியாக இருக்கும். திருக்கோயிலில் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும். தொன்று தொட்டு வரக்கூடிய கர்ம வினை, நம்ம நிறைய வினைகளை கொண்டு வந்திருக்கோம். அந்த கர்ம வினைகளை கழிக்கிற ஒரே தொண்டு நமக்கு உழவாரம் தான். அதுக்கப்புறம் நம்ம பல நாள்கள் அல்ல நட்சத்திரத்தால் கிரகதோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உழவாரம் செஞ்சோன்னா குறையும். பல பிறவியில் நம்ம வச்சுருக்க பாவங்கள் தீர்க்கணும்னா நம்ம எல்லாருமே உழவாரம் செய்யணும். அதனால தான் அடியார்கள்லாம் தேடி செய்கிறோம். வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். அவங்களுக்கு இதை ஒரு முறை வந்துட்டு போனாங்கன்னா அடுத்த முறை அவங்க தான் ஆளாக நிற்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது ஜாதகம் போய் பார்க்குறாங்கன்னா பூர்வ ஜென்ம பலன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரி உழவாரத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா தானாக குறைய ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் திருக்கோவிலில் எவ்வளோ முனிவர்கள் சித்தர்கள்லாம் வழிபட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த தொண்டுகளில் பொதுமக்கள் இணைஞ்சு அவங்களோட அன்னம்பாளிப்பு கொடுக்குறவங்க சிவசங்கரன் ஐயா. அவங்க தொடர்ந்து நமக்கு அன்னம்பாளிப்பு பல மாதங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த முறை நம்ம திருக்கோயில் நம்மளோட உழவார பணிக்கு அவங்களுடைய ஏற்பாடு. அதனால அவங்களுடைய குடும்பத்துல எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று தொடர்ந்து இந்த அன்னம்பாளிப்பு பணியை அவங்க தொடர்ந்து எங்களுக்கு தொண்டை காலம் முழுக்க அவங்க தொடர்ந்து செய்யணும். அவங்க குடும்பத்தார் எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாருமே மனசுல வேண்டுதல் வச்சுட்டு அன்னம்பாளிப்பு எடுத்துக்கலாம். படிக்க படிச்சிருவோம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் பூமிசை என்னந்து ஆளிக்கும் ஆறு கண்ணின்புற இல்லம் பாலிக்குமோ இப்பிறவியே சிற்றம்பலம்.